அது காய்ஸ் நான் உங்கள் அனிமே வாட்ச். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 260 வந்து கோஜோ சத்துரு வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 261 இருக்கிறத பற்றியும் பேச போகிறோம். கோஜோ ரிட்டன் அதை பற்றிலாம் பேச போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் அனிமே வாட்ச். I got loyalty inside my DNA. I got cannabis, got war and peace inside my DNA. I got poison, pain and joy inside my DNA. Shinra Tensei. I was born in this is why I see that you live conception. Not your thinking was perform like this without you a new weapon. I know I'm meditating on your conflict. This that got cannabis, got war and peace inside my DNA. நீங்கள் எல்லோரும் கன்ஃபார்மாக ஜேஜே கேம் வாங்க வச்சுருப்பீங்க. அதில் சாப்டர் 260 வந்து லாஸ்ட்டில் வந்து கோஜா வந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை பார்த்து எல்லாம் நம்ம கோஜா வருவான்னு நினச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா சாப்டர் வந்து 261 வந்து கோஜா வந்துட்டோமேக்கா தலை ஸ்டிச்சிங் இருக்கமேக்கும் நம்ம என்ன நினைப்போம், கெஞ்சாக்கும் அந்த மாதிரி யாராச்சும் வந்துட்டாரோன்னு நினைக்கிற டைமில் வந்து திடீர்னு சுக்குனாவை பார்த்து சொல்லுவார், இன்னும் கோஜா பாட்டிக்குள்ளே யூத்தாக இருக்கிறானா அப்படின்னு சொல்லுவார். அதனால் வந்து இது எல்லாம் எப்படி யூத் அதுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு தெரிய வருது என்னதுன்னா, கெஞ்சாக்கோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி யூத்தாகவும் உள்ள கோஜோ பாடிக்குள்ளே வந்து கோஜாவை வச்சு சுக்குனா கதையை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் மெயின் ரீசன். அப்போ அது மட்டும் இல்லாமல் வெளியில் யூத்தா பாடியே கோஜோ பாடி மாதிரி ஸ்லாஷ் ஆகி கிடக்குது. அவர் ஃபிசிக்கல் பாடியே ஒரு மாதிரி கோஜோவே பாடியாக ஸ்லாஷ் ஆகிக்கிறதுனால அவள் பாடியும் இதை தாண்டா இந்த பாடிக்குள்ளே வந்து ஈஸியாக சண்டை போட்டு வச்சுருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் கோஜாவால் மட்டும்தான் சுகுணா கூட கொஞ்சம் ஈக்குவலாக ஈக்குவலாக சண்டை போட முடியும். அவள் பவர்ஸ் வச்சுக்கிறனால தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கோஜோ பாடிக்குள்ளே வந்ததுலேருந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இல்லைன்னா திரும்பி யூத்தாவால் ரீக்காவை கூப்பிட முடியுமான்னு அந்த டவுட் எனக்கு மட்டும் இருக்குது. அது இவங்க மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒருத்த வந்து இன்னும் பாடிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவரை ரீக்காவை கூப்பிட முடியாதான்னு ஒரு டவுட் இருக்கும். அதனால தான் சரி அதுக்கான எஸ்கேன்னு பார்க்குறான். என்னன்னா அதுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று முடியும், இன்னொன்று முடியாது வந்து என்னதுன்னா ஒன்று அதை வந்து யூத்தா பர்சன்டேஜ் வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ கோஜோ இதில் கோஜோட 6 ஐஸ் வச்சு தான் அவர் எல்லாம் ஃபைட்டு எல்லாம் பண்ண போகிறாரு. அதனால் ரீக்கோ கூப்பிட முடியாததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கூப்பிட முடியும்னா அவங்க 2 பேரும் ஒரு லவ் பாண்டிங் வந்தாங்க. அந்த பாண்டிங் வச்சு திரும்பியும் 2 பேர்த்தால் திரும்பி யூத்தாவால் ரீக்காவை கூப்பிட முடியும். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து டோடோ யூஜி யூத்தா வந்து இப்போ கோஜோ பாடியில் இவங்களாம் இருக்காங்க. அதனால் வந்து இது நல்லா ஃபைட்டை திட்டத்தட்ட சுக்குனாவை எடுக்கிற அளவுக்கு இது வந்து செம்மையாக இருக்கும். எப்படின்னா சாப்டர் ஃபயர் கரப்புற மாதிரி தான் கதை செம்மையாக இருக்குது. நம்ம 261 வரத்துக்கு முன்னாடி எல்லாம் மோஸ்ட்லி வந்து எல்லாரும் வராங்க, சுக்குனா கூட சண்டை போகிறாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன். என்னதுன்னா நம்ம யூத்தால் 5 மினிட்ஸுக்குள்ளே தான் அதுக்குள்ளே இருக்க முடியும். அதுக்கு மேலே அவர் இருந்தாங்கன்னா அவர் வந்து ஒன்று கோஜோ பாடிக்குள்ளே மாண்டி ட்ராப் ஆகிடுவார். இல்லாட்டினா அதுக்குள்ளே இருந்து செத்தான்னு சுற்றுவார். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நெக்ஸ்ட்டு வர சாப்டர்ஸ்லாம் ரொம்ப ஃபயராக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அவங்க பார்க்குறேன். நான் உங்கள் அனிமே வாட்சர்.